டாஸ்மாக் முறைகேட்டில் முன்ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். எங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன் வணக்கம். செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? முழு விவரம். டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் உள்ளிட்டவற்றில் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் உள்ளிட்டோர் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தமக்கு முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ ஆஜராகி வாதிட்டார். இந்த முறைகேடு நடந்ததாக கூறப்படுவது என்பது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரத்தில் செந்தில் பாலாஜிக்கோ அல்லது டாஸ்மாக் நிறுவனத்திற்கோ எந்த தொடர்பும் இல்லை என்றும் என்.ஆர். இளங்கோ வாதிட்டார். அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரத்தில் காவல்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கான தேவை எதுவும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கின் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி முழு ஒத்துழைப்பு அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே போல காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆர். ஜான் சத்தியன் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி குற்றம் இழைத்ததற்கார் என்பதற்கான உரிய ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மீதான தற்போதைய குற்றச்சாட்டு என்பது பெரும் பனிப்பாறையின் ஒரு சிறிய நுனி போன்றதுதான். இந்த விவகாரத்தில் 100 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக தாங்கள் கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான தேவை இருப்பதாகவும் அவர் கூறினார். எனவே செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி செந்தில் பாலாஜி மீதான அந்த குற்றச்சாட்டுக்கு என்பது முகாந்திரம் இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கான தேவையும் காவல்துறைக்கு இருக்கிறது. எனவே அவருடைய அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி ஜி.கே. இளந்திரையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.